பிப்ரவரி 6 புனித பால்மீகி மற்றும் தோழர்கள். ஜப்பான் நாட்டின் துன்யோகமட எனுமிடத்தில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1562 ஆண்டு பிறந்தார் பால்மீகி. இராணுவ தளபதியின் மகனான இவர் தன் கல்வியினை இயேசு சபையின் கல்வி நிறுவனங்களில் பயின்று தேர்ச்சி பெற்றார். சிறு வயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த பால்மீகி இறைப்பணிகளை செய்ய விருப்பம் கொண்டு கிபி 1580 ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்து அருட்சகோதரராக பயிற்சி பெற்றார். அருட்சகோதரராக ஆண்டவரின் பணிகளை தொடங்கிய பால்மீகி ஜப்பான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகள் செய்தார். மறையுரையனில் சிறந்து விளங்கி மக்களின் மனங்களை ஆட்கொண்ட பால்மீகி ஜப்பானிய திரு அவையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். ஜப்பான் நாட்டில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியினை பொறுத்து கொள்ளாத ஆட்சியாளர் டொயோட்டோமி பால்மீகியினையும் அவரது தோழர்களான பிரான்சிஸ்கன் துறவிகள் மற்றும் கத்தோலிக்க விசுவாசிகள் சிலரையும் கைது செய்தார். கேட்டோவிலிருந்து நாகாசாகிக்கு 966 கிலோமீட்டர் தூரம் நடத்தி செல்லப்பட்ட பால்மீகியும் அவரது தோழர்களும் கிபி 1597 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் நாள் சிலுவையில் அறையப்பட அருட்சகோதரர் பால்மீகி சிலுவையில் அறையுண்டபடியே மறையுரையாற்றி விண்ணகம் சென்றார். ஜப்பான் நாட்டில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்சகோதரர் பால்மீகியினை திருத்தந்தை 9ஆம் பயஸ் கிபி 1862 ஆண்டு புனிதராக உயர்த்தி ஜப்பான் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பால்மீகி மற்றும் அவரது தோழர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் அருட்பணிகளை செய்கின்ற இருபால் துறவிகள் மற்றும் விசுவாசிகளின் பணி சிறக்க ஜெபிப்போம்.